கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சந்திரா திட்டம் போட்டு சாமுண்டீஸ்வரியை காட்டி அடையாளம் காட்டுறதுக்காக கூட்டிட்டு போறாங்கங்கிற விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சு போயிருது. ரேவதி சந்திராவுக்கு முந்தி நம்ம அம்மாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடணும். கார்த்தி அங்க காரியம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியவே கூடாது. எப்படியாவது நம்ம தான் தக்காத்தி காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு உடனே சந்திரா சாமுண்டீஸ்வரி போறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்க அம்மாவும் சித்தியும் வராங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கரெக்டா அவங்க 2 பேரும் வராங்க. அவங்க 2 பேர்த்தையும் ரேவதி பார்த்துட்டு, அம்மா நீங்களும் கோயிலுக்கு வந்தீங்களாங்கிறாங்க. ஆமா ரேவதி, நீயும் வர்றது தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கலாமா இல்லைங்கிறாங்க. அம்மா அபிஷேகம் நல்லபடியா அப்பா தலைமையில நடக்கணும்னு எதிர்பார்த்தோம். அது நடக்காம போச்சு. அதுக்கப்புறமா இந்த துர்காவோட கல்யாணமாவது நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சு தான் நான் கோயிலுக்கு வந்தேமாங்கிறாங்க. ஓ அப்படியா ரேவதி, உன்னோட நல்ல மனசு பாராட்டலாம் ரேவதி. பரவாயில்ல, நீயாவது துர்காவோட கல்யாணத்துல இவ்வளவு அக்கறை கட்டுறதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. சரிம்மா, சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடலாங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் கை கால் அலம்பிட்டு வரலாங்கிறாங்க சந்திரா. ஆமா சந்திரா, குளம் இருக்குமில்ல, அந்த குளத்துல போய் கை கால் அலம்பிட்டு வந்து சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லி அங்கிள் திரும்புறாங்க. அப்ப ரேவதி யோசிக்கிறாங்க, ஐயோ அங்கதானே கார்த்தி காரியம் பண்ணிட்டு இருக்காரு. சித்தி கார்த்தியை காட்டி கொடுக்கறக்காக கூட்டிட்டு போறாங்க. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு யோசிச்சு பார்த்த ரேவதி இந்த பக்கம் திரும்புறாங்க. வேப்பிலையா தொங்கிட்டு இருக்குது. அந்த வேப்பிலையை கையில் எடுத்துக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரின்னு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி திரும்பி பார்க்குறாங்க. என்னது ரேவதி நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாங்கிறாங்க. அக்கா இவளுக்கு என்ன காச்சு, நம்ம கூட நல்லா தானே வந்துட்டு இருந்தாங்கிறாங்க. ஆமா ஏ ரேவதி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. நான் ஆத்தா வந்திருக்கிற உன்னோட புள்ள ரேவதி கிடையாதுன்னு சொல்றாங்க ரேவதி. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி கன்னத்தில் போட்டுக்கிட்டு, ஐயோ சாமி நீயா என் பொண்ணு மேல அருளோட வந்திருக்கியே, என்ன சொல்ல வந்தேன்னு கேட்குறாங்க. உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கீல்ல, அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா உன் கூட வந்திருக்காளே சாமி பாதத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி பார்க்காம இங்க இருந்து நடந்து போகணும். அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணினா தான் உன் வீட்டுல வச்சிருக்கிற கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிடுறாங்க ரேவதி. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, ஏ சந்திரா கேட்டியா, சாமி அருள்வாக்கு சொன்னதை கேட்டியல்ல, அதன்படி நீ செய், நான் கார்ல முன்னாடி போயிடுறேன், நீ பின்னாடி நடந்து வாங்குறாங்க. ஐயோ அக்கா என்ன நினைச்சிட்டு வேகாத வகையில நான் எப்படிக்கா நடந்து வருவேங்கிறாங்க. ஏ சந்திரா உன்கிட்ட தானே அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க ஆத்தா. சாமி ரேவதி ரூபத்துல அருளோட வந்திருக்காங்க. அதனால ஆத்தா சொன்னதை நீ கேட்கணும். அப்படி ஏதாவது நீ செய்ய தவறிட்டீன்னா குடும்பத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் சந்திரா. ஒழுங்கா சாமி சொன்ன மாதிரி நடந்துவான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்ட சந்திரா, என்னது இவ புள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக சாமி என்னை எதுக்காக பரிகாரம் பண்ண சொல்லியிருக்கு, இது என்னமோ எனக்கு டிராமா மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க சந்திரா. இருந்து சாமி கும்பிட்டு போலாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏய் சாமியே வாக்கு சொல்லிருச்சு, இதுக்கப்புறமா நம்ம இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. வெளியில இருக்கிறதும் அதே அம்பாள் தான், உள்ள இருக்கிறதும் அதே சாமி தான். சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பா செஞ்சுட்டு வா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க முத்துவேல் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன சந்திரா என்னாச்சு, என்ன இன்னும் காணா, கார்த்தி வந்ததும் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஏன் இவ்வளவு லேட் பண்றேன்னு கேட்குறாங்க முத்துவேலு. ஐயோ மாமா இங்க ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறாங்க. அப்படியா என்ன விஷயம் சந்திரான்னு கேட்குறாங்க முத்துவேலு. நானும் அக்காவும் கார்த்தியை கையும் களவும் பிடிச்சிடலான்னு தான் வந்துட்டு இருந்தோம். அப்பங்க பார்த்து ரேவதி எங்க இருந்து வந்தானே தெரியல. அவ வந்து அருள் வந்த மாதிரி சாமியாடி சாமி பாதத்துக்கு பால் அபிஷேகம் பண்ண சொல்லிட்டா. அக்காவை இங்கிருந்து இப்படியே போக சொல்லிட்டா. அதுவும் திரும்பி பார்க்காம போயிடுன்னு சொன்னதுனால அக்கா இங்கிருந்து கிளம்பிட்டாங்கிறாங்க. ஐயோ என்ன சந்திரா இது, எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு வச்சிருந்தோம். கணக்கா சாமுண்டீஸ்வரி நீயும் வந்தா கார்த்தியை கையும் களவுமா பிடிச்சிருக்கலாம். இந்த அபிராமி போட்டோவை வச்சுக்கிட்டு அவன் காரியம் பண்ணிட்டு இருக்கான். கிழவியும் பக்கத்துல தான் இருக்கான். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் விட்டு அடிச்சிட்டியே சந்திராங்கிறாங்க முத்துவேலு. என்னமாமா செய்யட்டும், இந்த ரேவதி இப்படி வந்து கூட்டு விடுவான்னு எனக்கு தெரியலையே, எனக்கு என்னமோ இவங்க எல்லாருமா சேர்ந்து டிராமா பண்ணியிருக்காங்களோன்னு தோணுதுங்கிறாங்க. இருந்தாலும் இருக்கலாம் சந்திரா, அந்த கார்த்தி பையில காப்பாத்துறதுக்காகத்தான் அந்த ரேவதி இப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க முத்துவேலு. ஆமா மாமா, உங்களுக்கு வந்த சந்தேகம் மாதிரி தான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. ரேவதி கொஞ்ச நாளாவே மாறிட்டேன் மாமா. ஆரம்பத்துல பிடிக்காத கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்தா, இப்ப என்னடான்னு பார்த்தா அந்த கார்த்திக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா. அந்த கார்த்திகை இவ மனசார ஏத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவனை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரேவதி இப்படி பல விஷயங்கள்ல அவ டிரைவர் பயலுக்கு சப்போர்ட்டா நிக்கிறான்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க சந்திரா. இருக்கலாம் சந்திரா, சரி விடு, இது இப்படியே விடக்கூடாது. அந்த ரேவதியும் தாண்டி நம்ம எப்படியாவது இந்த கார்த்தி பையில நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கார்த்தியும் ரேவதியும் 2 பேரும் சந்தோஷமா இருக்க விடவே கூடாது. அவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிடலாம் சந்திரா, நீ ஒன்னும் கவலைப்படாது. சிவனாண்டியும் உன்னையும் எப்படி சாமுண்டீஸ்வரி பிரிச்சு வச்சிருக்கா, அதே மாதிரி அவ பிள்ளைகள்ல ஒன்ன கூட நம்ம வாழ விடக்கூடாதுங்கிறாங்க. ஆமா மாமா, நீங்க சொல்றதும் சரிதான். போடுற திட்டத்தை எல்லாம் ஏதாவது ஒரு வழியில அவன் பாலாக்கிறான். நான் நேருக்கு நேராவே அவங்ககிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு சந்திரா கார்த்தியை பார்க்க, கார்த்தியும் காரியமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இருக்காங்க. கார்த்தியை பார்த்து சந்திரா கோவப்படுற மாதிரி பேசுறாங்க. டே நில்லு, நீ தான் ராஜ சேதுபதியோட பேரை இந்த அபிராமியோட பையனு தான் உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்க அக்காவுக்கு தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஆமா நீ நல்லவனா இருந்தா உண்மையை சொல்லி நேரம் நின்று இருக்கணும்லங்கிறாங்க சந்திரா. கண்டிப்பா உங்க அக்கா கிட்ட, அதாவது எங்க அத்தை கிட்ட உண்மையை நான் சொல்லுவேன். சொல்லறதுக்கான நேரம் காலம் சந்தர்ப்பம் எல்லாம் வரும், அப்ப நான் சொல்லிக்குவேங்கிறாங்க கார்த்தி.
ஏன் இப்போ சொன்னா என்னவா? இப்போ மட்டும் இந்த விஷயம் எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சா நிச்சயமாக உன்னை வீட்டோட வச்சிருக்க மாட்டா. அப்படியே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவா. அதுக்கப்புறமா ரேவதி கூடயும் உனக்கு வாழ்க்கை இருக்காது. அதை நினச்சிக்கோங்கிறாங்க சந்திரா. நான் ஒன்றும் ஆசைப்பட்டு வாழலையே. இந்த கல்யாணத்தை சாமுண்டீஸ்வரி அத்தை தான் நடத்தி வச்சாங்க. நானே வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் உங்கள் அக்கா தான் கேட்கவே இல்லையே. வலுக்கட்டாயமா எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறதுனால தான் நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டினேன். நானா இஷ்டப்பட்டு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரேவதியோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கலைங்கிறாங்க. நீ சும்மா நடிக்காதடா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க சந்திரா. தெரியுமில்ல, அப்போ பேசாமல் போங்கங்கிறாங்க கார்த்தி. எப்படி பேசாமல் போவேன்? நீ தான் எங்கள் அக்காவை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதே. நான் நேரடியாக சொன்னால் எங்கள் அக்கா நம்ப மாட்டேங்கிறா. ஆனால் நீயே சொல்லலாமே. நீ நல்லவனாக இருந்தா, ஒழுக்கமானவனாக இருந்தா எங்கள் அக்கா கிட்ட உண்மையை சொல்லுங்கிறாங்க. அப்படியா? நான் சொல்லுவேன். அதுக்கான காலம் நேரம் சந்தர்ப்பம் இதையெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் உங்களை மாதிரி கூட பிறந்த அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு கட்டின புருஷனை யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாமல் அக்கா குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களே. உங்களை மாதிரி துரோகிகளை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை பாருடா, ரொம்ப அனாவசியமாக பேசாத. நான் எதுக்காக இப்படி இருக்கேன்னு தெரியுமா? உங்கள் தாத்தன் பாட்டி 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு எங்கள் அம்மாவை கொன்னே போட்டாங்க. அந்த கோபம், என் மனசில் ஏற்பட்ட காயம் இதெல்லாம் ஆறாமல் இருக்குது. எப்போ உங்கள் தாத்தாவையும் பாட்டியும் பழி வாங்குறனோ அப்போ தான் எங்கள் மனசில் இருக்கிற காயம் ஆறும். அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன். இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்த நான் எந்த காலத்துலையும் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க சந்திரா. கூடிய சீக்கிரம் உண்மை என்னங்கிறத கண்டுபிடிச்சு அத்தைக்கு புரிய வச்சு இந்த 2 குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து வைப்பேங்கிறாங்க கார்த்தி. ஓஹோ, அப்படி ஒரு கனவு இருக்கு அவனுக்கு. நான் இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்த விட மாட்டேன்டான்னு சொல்கிறாங்க சந்திரா. அதையும் பார்க்குறேங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்ததுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா ரொம்ப சுலபமாக இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்த்திடலாமேன்னு நினைக்கிறாங்க கார்த்தி. சரி, இதுக்கு யார் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட தான் போய் கேட்குறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணுங்கிறாங்க. அப்படியா? என்னப்பா? என்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்கிறாங்க பாட்டி. சாமுண்டீஸ்வரியோட அத்தையோட அம்மா எப்படி இறந்தாங்க எனக்கு அது தெரியணுங்கிறாங்க கார்த்தி. அதுவா? குழந்தைகளோட ஆதரவு இல்லாமல் இருந்தா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டா, அந்த நேரம் பார்த்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பமாச்சேன்னு நாங்களும் உதவுனோம்ப்பா. அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிவகாமி கோயிலுக்கு போயிருக்கா. நாங்களும் பொண்ணுங்களை பார்த்துட்டு சிவகாமியை பார்த்துட்டு சீர் சிறப்பெல்லாம் செய்யலான்னு போயிருந்தோம்ப்பா. அப்போ தான் கோயில் பூசாரி பின்னாடியே ஓடி வந்ததும் சிவகாமி நகை எடுத்துகிட்டு வந்ததா சொன்னார். அதுக்கப்புறம் சிவகாமி கிட்ட விசாரித்தோம். சிவகாமி நான் எடுக்கவே இல்லைன்னு சொன்னான். ஆனால் திடீர்னு அப்படி இறந்துடுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. சோதனை போட்டாங்க. அப்போ சாமியோட நகை ஒன்று கமல் அங்கே இருந்துச்சுப்பா. அதை எடுத்துக்கிட்டு வந்து காட்டினதுமே நாங்கள் எல்லாருமே உறுதியாக நம்பிட்டோம். சிவகாமி கிட்ட தான் அந்த நகை இருக்கும்னு கேட்டோம். ஆனால் நாங்கள் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவகாமி இறந்துட்டா. பேசிக்கிட்டு இருந்த சிவகாமி திடீர்னு இறந்துட்டாளேன்னு எங்களுக்கு ஒரே பதறிக்கை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறமா அவளை போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா. நாங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொன்னோம். ஆனால் சாமுண்டீஸ்வரி மட்டும் அப்போவே எங்கள் மேலே கோபமாக இருந்தா. அந்த கோவத்தை இன்னை வரைக்கும் எங்களால் சமாதானமே பண்ண முடியலப்பா. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் தான் உனக்கே தெரியுமே. சிவகாமி ஏன் செத்தா, எதனால் செத்தா, இந்த உண்மை எதுவுமே எங்களுக்கு தெரியாமையே போச்சு. சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனாங்களே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வரும்னு தாத்தா கூட கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட் வரவே இல்லைன்னு ஏட்டையா சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பேச்சையே விட்டுட்டாங்க உங்கள் தாத்தான்னு சொல்கிறாங்க பாட்டி. ஓ அப்படியா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கண்டிப்பாக வந்திருக்கணுமே, வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அங்கே எப்படி எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சுன்னு தெரிஞ்சா உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிடலான்ட்டு கார்த்தி உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு தோணுது கார்த்திக்கு. சரி பாட்டி, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. எப்பா கார்த்தி, கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு போப்பாங்கிறாங்க. இல்லை பாட்டி, இப்போ தான் சாப்பிட்டேங்கிறாங்க. சரிப்பா, ரேவதி உங்ககிட்ட ரொம்ப பிரியமா பாசமாக இருக்காளான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட கார்த்தி, ஆமாம் பாட்டி, இப்போவெல்லாம் ரேவதி என்னமோ என்கிட்ட ரொம்பவே பாசமாக நடந்துக்கிறா. முந்தியெல்லாம் வேண்டா வெறுப்பா பேசுவா, வேண்டான்னு ஒதுங்கி வேற போவா. ஆனால் இப்போவெல்லாம் ரொம்ப நெருக்கமாக வரா, எனக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறா, எனக்காகவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறான்னு சொல்கிறாங்க கார்த்தி. இதை கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. போதுமையா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாவே எனக்கு அதுவே போதும். அபிராமியும் இதை தான்ப்பா ஆசைப்பட்டா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும், நிறைய குழந்தை குட்டிங்களோட சௌபாக்கியமாக இருக்கணும். இதை தான்ப்பா அந்த முருகன் கிட்ட நானும் தினம் கேட்டுட்ருக்குறேங்கிறாங்க. சரி பாட்டி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு வாப்பான்னு அனுப்பி வைக்கிறாங்க பாட்டி. சந்திரா ஒரு பக்கம் துருவி ரேவதியை கேட்டுட்ருக்குறாங்க. ஏ ரேவதி, நீ எதுக்காக அங்கே கோயிலுக்கு வந்த? நாங்கள் கோயிலுக்கு போகிற விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க சந்திரா. ஐயோ சித்தி, என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் தான் சொன்னேனே, நம்ம வீட்டு நிலைமை இப்படி இருக்குது, அதனால கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ஏதாச்சும் தான் கோயிலுக்கு வந்தேன். அங்கே வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் வந்திருந்தது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே எனக்கு ஒன்றுமே தெரியலையே சித்தி. அங்கே என்ன நடந்தது அப்படின்னு ரேவதி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. ஏ ரேவதி, உண்மையை சொல்லு, நீ சாமி வந்த மாதிரி ஆடினதெல்லாம் நடிப்பு தானேன்னு கேட்குறாங்க சந்திரா. ஐயோ சித்தி, கன்னத்தில் போட்டுக்கோங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல தெரியுமா? நீங்கள் என்னடான்னா நடிப்புன்னு சொல்கிறீங்களே, சாமி குத்தத்துக்கு ஆளாகாதீங்க சித்தி. அந்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆமாம், என்ன நடந்தது அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்க சித்தின்னு ஆர்வமாக கேட்குறாங்க ரேவதி. ரேவதி, உன்னோட நடிப்பெல்லாம் போது நிறுத்து. உங்கள் அம்மாவுக்கு இந்த கார்த்தி அடையாளம் காட்ட
சொல்லக்கூடாதுன்னு தானே நீ அப்படி நடிச்சிங்கிறங்க. எது அடையாளம் காட்டக்கூடாதா? ஏன் சித்தி? ராஜாவை பத்தி அம்மாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே. ராஜாவை பத்தி தப்பா சொன்னா கூட அம்மா ஏத்துக்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. அப்படி இருக்க நான் எதுக்காக ராஜாவை காப்பாத்தி விட போகணும்? நான் எதுக்கு நடிக்கணும்? என்ன சித்தி முட்டாள்தனமா வளர்றீங்க? உங்களுக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிப்போச்சு. நீங்க கோயிலேருந்து நடந்து வந்த களைப்புல இருப்பீங்க போல இருக்கு. முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு வந்து பேசுங்கங்கிறாங்க ரேவதி. ஏய் என்னடி என்னை பார்த்தா உனக்கு அவ்வளவு கிண்டலா ஏத்த இறக்கமா தெரியுதாங்கிறாங்க. இல்லையா எப்போ பார்த்தாலும் இந்த ராஜாவையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் உங்களுக்கு அவர் கெடுதல் செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே. அவர் மேல மட்டும் ஏன் சித்தி இப்படி பழி மேல பழி தூக்கி போட்டு அவங்கள அம்மா கிட்ட மாட்டி விடணும், வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க சித்தி, அவர் என்னோட வீட்டுக்காரர். அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு. என் மேல அவர் அன்பு காட்டுறதை விட நான் பல மடங்கு அவர் மேல அன்பு காட்டணும்னு நினைக்கிறேன். அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் எல்லை இல்லாதப்பட்ட நல்ல மனுஷனா நான் இது நாள் வரைக்கும் புரிஞ்சுக்காம மனசை காயப்படுத்தியிருக்கேன். இனிமேலாவது அவருக்கு நல்ல ஒய்ஃபா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ஏன் சித்தி இப்படி தப்பா யோசிச்சுட்டே இருக்கீங்க? எங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் சந்திரா, ஐயோ மனசுல நினைச்சதையெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வெளியே வைக்கிறாளே. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். ஆனா எதுவுமே நடக்காம போயிருச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்ச சந்திரா, இதை பாரு ரேவதி, பேசாத. பிரிக்கிறது சேர்த்துறது இதெல்லாம் நம்ம கையில இல்லை, எல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு. தெரியாதனமா உன் கழுத்துல அவன் தாலியை கட்டிட்டான். இதுக்கப்புறம் பிரிஞ்சு போறதுதான் நல்லது. ஆனா நீ என்னடான்னு பார்த்தா அம்மா மாதிரியே அந்த டிரைவர் பையில தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க. அப்புறம் அவன் இப்படி எல்லாம் நடந்துக்காம என்ன செய்வான்? நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திருக்க மாட்டான், நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டான். இப்படி வெளியில வெய்ய வேக்காட்டுல தூங்கி எழுந்திரிச்சவ இன்னைக்கு ஏசியில வந்து உட்காந்து சரிக்கு சமமா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு அப்படியே பார்க்கும்போது நினைக்கும் போது ஆத்திரமா வருது தெரியுமா ரேவதிங்கிறாங்க சந்திரா. சித்தி இனிமே இப்படியெல்லாம் பேசாதீங்க. அவர் என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு மாப்பிள்ளை, என்னோட ஹஸ்பண்ட். இனிமே அவரை நீங்க இப்படியெல்லாம் பேசுறதா நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ரேவதி. சொல்லிட்டு வெடுக்குன்னு வெட்டி திரும்பிட்டு போறாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சந்திரா, போடி போ, இன்னும் கூடிய சீக்கிரம் அவன் யாருங்கிறத அக்காக்காரி முன்னாடி நிரூபிச்சுட்டு உங்க ரெண்டு பேர்த்தையும் வெட்டி விட யாரோ அவனாரோன்னு பிரிஞ்சு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அந்த டிரைவர் பையனுக்கு வந்த வாவ பாத்தியா, உன் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதா வேற எங்க அக்காக்காரியும் மாமாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. கூட அப்பப்ப பெருமை பேசிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய புல் ஸ்டாப் வைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா. ரேவதி திரும்பி பாக்குறாங்க. பார்த்ததும் சித்தி உலகத்துல இருந்து வெளியில வாங்க சித்தி, ராஜா வந்திருக்காரு பாருங்க, அவர்கிட்ட ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தா நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. கார்த்தி என்ன கேட்க சந்திரா கிட்டயும் ரேவதி கிட்டயும் வந்து கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்லைங்க, உங்களை பத்தி சித்திக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சான், அதை பத்தி பேசுறாங்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்தி சொல்றாங்க, இதை பாருங்க, நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இது நான் சொல்றதை கேளுங்க, வீட்டுக்கு அநியாயம் துரோகம் பண்ணாதீன்னு சொல்றாங்க சந்திரா. இதை கேட்ட கார்த்தி, அப்படி வரீங்களா, சரி நான் இப்படி வரேன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்ததும் சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது. சிவனா சந்திரா ஜோடியா நிக்கிறத போட்டோ எடுத்திருக்காங்க. இதை சாமுண்டீஸ்வரி கைக்கு போகுது. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.